தாவேகா தலைவர் விஜய் ஐஸ்கிரீம் சாப்பிடும் குழந்தைகளைப் போல பேசிக் கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார். அரசியலில் விஜயை ஒரு ஜோக்கராகவே மக்கள் பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 40 முனை போட்டி கூட இருக்கட்டும். ஆனா போட்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் களத்தில் நிக்கிற நாங்களும் திமுகவும் தான் போட்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளைங்க ஸ்கூல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பிள்ளை இப்படித்தான் பேசிக்கிறீங்க, விளையாட்டுத்தனமா பேசுங்க. அது மாதிரி அவர் விளையாட்டுத்தனமா பேசிக்கிறீங்க. ஊர் உலகத்துக்கு நாடு நடப்புல என்ன நடக்குது எல்லாம் ஊருக்கே தெரியும். இதை பேராருன்னா அவருடைய வார்த்தையில எவ்வளவு விளையாட்டுத்தனம் இருக்கு. அவர் சினிமால சிரிப்பு நடிகராக நடிக்கலாம், ஆக்ஷன் நடிகராகவும் நடிக்கலாம். ஆனா வந்து அரசியல்ல அவருடைய நடிப்பு விடாது. அவர் வேடிக்கை பொருளாக இப்போ வந்து தமிழக மக்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள், அரசியல் ஆர்வலர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயனுடைய பேச்சு வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ச்சியான ஒரு அரசியல் தலைவராக உருவாகக்கூடியவருடைய பேச்சாக தெரியவில்லை. உலகத்துக்கே தெரியும், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. களத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 சிங்கங்கள் தான். ஒன்று அதிமுக தலைமையில் உள்ள எடப்பாடியார், ஒன்று ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக. இதில் வெற்றி பெற போவது யார் என்பதுதான் இன்றைய பேச்சு பொருள். இதில் அதிமுக வெல்லும் என்பது 100% மக்களுடைய கருத்து கணிப்பு. இதில் வந்து ஊடகக்காரன் நான் தான் சொல்வது வந்து வேடிக்கை பொருளாக அவரை பார்க்கிறார்கள். அவரை சிரிப்பு நடிகராக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அரசியலில் ஒரு ஜோக்கராக பார்க்கிறார்கள். அவங்க வேட்பாளர் 234 பேர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 234 பேர்ல வந்து ஒரு 1-2 பேரை தவிர மற்ற எல்லாரும் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். விஜய் அது மாதிரி 2 இடத்துல போட்டிருக்காரு. அவருக்கே தன்னம்பிக்கை இல்லை. தன்னம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடத்துல நிற்கிறாரு. 2 இடத்துல அவர் பேரை அவரே சொல்லிக்கிறாரு. அவரே சொல்லிக்கிறாரு. ஒரு ஜாலியா அவர் வந்து ஒரு ஜாலி முள்ள அவருடைய பேச்சு, நடைமுறையை, அவருடைய நடவடிக்கையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு காமெடியா பார்த்துட்டு அப்படி விட்டு போயிடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.